Very good morning to all. So, நம்ம இதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், சோபிதார், வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் ஹைகோர்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் பணிகள் அப்படின்றதுலாம் நிறைவடைஞ்சது. பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற வகையில் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று இதுமே வீடியோ வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன், ஸோ நம்ம என்னென்னலாம் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறேன். ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ஹைகோர்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ அதற்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்னு 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து முதற்கட்டமாக ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு என்னுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500. ஸோ உங்களுக்கு புக் மெட்டீரியலாக தான் நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறோம். புக் மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் ஆப் மூலியமாக உங்களுக்கான வீடியோ கிளாஸஸும் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்றதும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு, அதாவது புக் மெட்டீரியலோடு சேர்த்து டெஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மாடல் டெஸ்ட்டோட ஓஎம்ஆர் ஷீட்டும் இன்க்ளூடடாக வந்து வந்துடும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் ஆப் மூலியமாக, ஸோ மெட்டீரியல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாரத் எக்ஸாம்ஸ் ஆப் மூலியமாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்றது வந்து இருக்கும். அந்த ஆப் மூலியமாகவே மீதி இருக்கிற டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம 1500க்கு ஃபுல் வேல வந்து கைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது இதில் இருக்கும். ஸோ நேற்று தினமே நான் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எவ்வளோ காஸ்ட் மெட்டீரியல், ஸோ என்னென்ன அப்டேட் வந்து கொடுக்குறீங்கன்றதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க. அதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா போஸ்டிங்ஸுமே காமனான ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று தினமே அதை வியூ பண்ணி காட்டியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை காட்டிட்டு இன்றைக்கான ஒரு கிளாஸஸ், ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன அப்டேட், இந்த இன்னிலேருந்தே வந்து ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது பார்ட் வீடியோஸாக வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறது தான் நம்ம வந்து அப்ளிகேஷனில் எக்ஸஸாக வந்து கொடுப்போம். ஸோ யூடியூப் கேண்டிடேட்ஸ்க்காகவும் நம்ம வந்து இந்த கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் வந்து உங்களுக்கு புக்காக வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் Q&A, அதே மாதிரி சோஷியல் சயின்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் இந்த OMR, மொத்தம் வந்து 3 புக்கு உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1000 பேஜஸ் கிட்ட வந்து டோட்டலாக இருக்கும் 3 புக் சேர்த்து. இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்தடுத்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் இயர்லி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வரதான் போகுது. ஸோ அதற்கும் நீங்கள் இப்போதே வந்து வாங்கி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதை வந்து நம்ம கம்பல் பண்ணலை. இருந்தாலும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி உள்ள கிளாஸஸ்க்கு டேரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 10 Q&A டைப்பில் நம்ம வந்து கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இது ரெகுலர் வீடியோஸாக வந்து டெய்லியும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் அப்படின்றதும் வந்து நீதிமன்றம் சார்ந்து இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நடக்க போகிற ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனில் ஒரு கேள்வியாக வரலாம். அதனால் நோட் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ MHC 2025 ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் ஜிகே சீரிஸ் பார்ட் 1 சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, MHC உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ ஹைகோர்ட்டினுடைய நான் வந்து MHCன்னு கொடுத்துருக்கேன். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து ஓய்வு பெறுகிறார். ஸோ நேற்று தினம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய், ஸோ PR கவாய் அவர்கள் புதிதாக வந்து பதவியேற்க இருக்கிறாரு. ஸோ இன்றைய தினம் PR கவாய் அவர்கள் வந்து பதவியேற்கிறாங்க, 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு கேள்வியாக வந்து TNPSC Group 4 இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஆட்சியர் பிரிவின் மூலிமா நடத்தப்படுற ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன்லையும் இது ஒரு கேள்வியாக இடம்பெறலாம். PR கவாய் அவர்கள் வந்து 52வது தலைமை நீதிபதியாக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கார். இதற்கு முன்னதாக இருந்தவர் 51வது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள், அதாவது இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதற்கு பிறகு இன்றைய தினத்திலிருந்து நீதிபதியாக PR கவாய் அவர்கள் வந்து பொறுப்பேற்க இருக்கிறார். அடுத்த டாபிக் வந்து போகலாம். ஸோ ஜிகே கொஷின்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன? நமதனுடைய கால் பாதங்களில் 16 எலும்புகள் இருக்கின்றன. ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஒரு தலைமுறைங்கிறது 33 ஆண்டுகளை குறிக்கும்.
செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த பாடலாசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார். சுங்கம் தவிர்த்த சோழன் என பெயர் பெற்ற மன்னன் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் என பெயர் பெற்ற மன்னன் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன். தமிழ்த்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட்டுள்ளது? தமிழ்த்தாயினுடைய சிலை மதுரை மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இந்தியாவினுடைய மிகப்பெரிய நதி கங்கை நதி. உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? மலேசியா. ஸோ உலகத்திலேயே அதிகமாக ரப்பர் உற்பத்தி செய்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஞானபீட விருது. இந்தியாவினுடைய மிக உயர்ந்த இலக்கிய விருது வந்து ஞானபீட விருது. மனிதன் எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகம் வாழ்கின்றன? மனிதனுடைய எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகம் வாழ்றதுனா நாக்கில் தான். ஸோ நாக்கில் தான் அதிகமான பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம டெய்லி சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் 1க்கான சீரீஸ். ஸோ கண்டிப்பாக இது இந்த 10 கொஷின்ஸ்லையுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எக்ஸாமினேஷனே வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் தனியாக வந்து உங்களுக்காக தொகுத்து வீடியோ வந்து கொடுக்குறோம். இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. ஸோ இதை வந்து இல்லாமல் மெட்டீரியல்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் ரெகுலர் வீடியோஸாக பார்ட் வீடியோஸாக வந்து நம்ம டெய்லி வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் இருக்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் 20th மேலே வந்து இருக்கலாம் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மேலே கொடுத்துருக்கிற பாக்ஸில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு படிங்க. நன்றி, வணக்கம்.